ஹாய். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 1.6 இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய கடைசி ஒன் மார்க் கொஷின்ஸ் கேட்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் 1.6. ஓகே, இதுலேருந்து தான் 1 மார்க் கொஷின்ஸ் நிறையா வரும். ஸோ எப்படி ஒவ்வொரு கொஷினையும் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இஃப் n ஆஃப் a cross b is equal to 6. ஸோ a cross b ஓட n ஆஃப் நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க 6ன்னு. அண்ட் a is equal to 1,3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் n ஆஃப் b எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள் ஒன். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கிறத ஃபஸ்ட்டு எழுதுவோம். n ஆஃப் a cross b எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6. இது எப்படி எழுதலான்னா n ஆஃப் a இன்ட்டு n ஆஃப் b அப்படின்னு எழுதலாம். அதுதான் நம்மளுக்கு 6. இதில் நம்மளுக்கு n ஆஃப் a வந்து நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், இதுதான் a வந்து இதுனா n ஆஃப் a எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம்? 2. ஏன்னா அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? ஒன்லி 2 எலமெண்ட்ஸ். ஸோ n ஆஃப் a 2 நம்மளுக்கு தெரியும். n ஆஃப் b தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டும் சேர்த்து 6ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதுலேருந்து n ஆஃப் b கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 6 இங்கே இருக்க 2 கீழே போகும்போது டிவைடட் பை 2 ஆகும். ஸோ 1 2 is 2, 3 2s are 6. ஸோ த ஆன்சர் இஸ் 3. ஓகே, சி. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் சம். வெரி சிம்பிள் ஒன். தென் செகண்ட் சம் பாருங்கள். a is equal to a, b, p அப்படின்னு கொடுத்துருக்காங்க. b is equal to 2, 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. c is equal to p, q, r, s அப்படின்ட்டு இருக்காங்க. தென் n of a union c cross b எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. n of a union c cross b ரெண்டும் சேர்த்து கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ இதுக்கு முந்தின ஃபஸ்ட் சம்ஸ்ன்னு சொல்லி அதே கான்செப்ட் தான். இப்போ பாருங்கள், கொடுத்துருக்கபடி n ஆஃப் a யூனியன் c cross b. ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா n ஆஃப் a யூனியன் c cross n ஆஃப் b. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா n ஆஃப் b வந்து டைரெக்டாக எழுதிடலாம். பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 2. ஸோ 2ன்னு இதை டைரெக்டாக எழுதிடலாம். பட் n ஆஃப் a யூனியன் c வந்து டைரெக்டாக எழுத முடியாது. ஏன்னா a தனியாக c தனியாக இருக்குது. அப்போ n ஆஃப் a யூனியன் c வேணும்னா ஃபஸ்ட்டு a யூனியன் c கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து எழுதுவோம், யூனியன் பண்ணுவோம். ஸோ a, b, p. ஆல்ரெடி இங்கே p இருக்கிறதுனால திருப்பி எழுத வேண்டாம். q, r, s. இதுதான் a யூனியன் c நம்ம தான் எழுதியிருக்கிறோம். இப்போ இதில் n ஆஃப் a யூனியன் cனா இதில் இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 1 2 3 4 5 6. ஸோ 6. ஸோ 6 into 2 12. This is the answer. Okay, very simple. Okay, third question பாருங்க. if a is equal to 1, 2 கொடுத்துருக்காங்க. then b is equal to 1, 2, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி c is equal to 5, 6 and d is equal to 5, 6, 7, 8ன்னு கொடுத்துட்டாங்க. ஸ்டேட் which of the following statement is trueன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நம்ம கொஞ்சம் கொஷினை நல்லா பார்த்துட்டு அதில் ஏதாவது நம்மளுக்கு பிடிபடுதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ பி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் பியில் இருக்குது. இஸ் இட்? அப்போது ஏ இஸ் ஏல இருக்க எலமெண்ட் தான் பியில் இருக்குது. ஸோ ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி. கரெக்டாக? ஓகே, ஏ வந்து பியோட சப்செட். அதே மாதிரி சிஐயும் டிஐயும் பார்த்தீங்கன்னா சியில் இருக்க எலமெண்ட்ஸ் தான் டியில் இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதலாம்? சி இஸ் எ சப்செட் ஆஃப் டின்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணுறோன்னு வைங்களேன். என்ன இது வருதுன்னு பாருங்கள். ஏ கிராஸ் சி, இந்த ஏவையும் இந்த சிஐயும் கிராஸ் பண்ணால் அது வந்து எந்த சப்செட்டாக இருக்கும் அப்படின்னா பி கிராஸ் டியாக இருக்கும். ஸோ ஏ கிராஸ் சி சப்செட் ஆஃப் பி கிராஸ் டி. ஸோ எந்த ரிலேஷன்ஷிப் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு? ஏ ஸ்டேட்மெண்ட். ஓகே, பிகாஸ் இதில் இருக்க அந்த 1, 2 இங்கேயும் 1, 2 இருக்குது. அப்போ ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி. அதே மாதிரி இந்த 5, 6 இதில் இருக்குது. ஸோ சி இஸ் எ சப்செட் ஆஃப் டி. ஸோ ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி அண்ட் சி இஸ் எ சப்செட் ஆஃப் டி. இதை எப்படி எழுதலாம்னா ஏ கிராஸ் சி இஸ் எ சப்செட் ஆஃப் பி கிராஸ் டின்னு எழுதலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இது மாதிரி அடுத்த சம் பார்க்கலாம். ஃபோர்த்து சம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இஃப் தேர் ஆர் 1024 relations from a set A is equal to 1 2 3 4 5. Okay, to a set B, A set A to
is B. Then the number of elements in B is, okay. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களே கொடுத்துருக்காங்க 1024 ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் A cross B is A cross Bன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் B is A cross B. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன எழுதணும்னா 2 power mn. இதுதான் நம்மளுக்கு வந்து ஜென்ரல் ஃபார்மேட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இதை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா 2 power n of A into n of B. ஸோ 2 power is equal to 1024. ஸோ இப்போ n of A எவ்வளோன்னு தெரியும், 1 2 3 4 5 இருக்குது. ஸோ 2 power 5 into n of B is equal to இந்த 1024 எப்படி எழுத போகிறோம்னா 2 power 10. இது எப்படி எழுதணும் அப்படின்னா நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி பார்த்தோம்னா 1224க்கு எடுத்தோம்னா இப்படி போய்கிட்டே இருக்கும். 5 2s are 10, 1 2 is 2, 2 2s are 4, 0 கண்டிப்பாக சேர்க்கணும் அதுக்கடுத்து. ஓகே, 2 2s are 4, 5 2s are 10, 0 6 2s are 12, இப்படி போய்கிட்டே இருக்கும். 1 2 is 2, 2 2s are 4, 5 2s are 10, 3 2s are 6. ஸோ இப்படி போகும்போது 2 power 10 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் 1024. ஸோ இப்போ மேலே இருக்கிற ரெண்டையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணும்போது 5 into n of B is equal to 10. அப்போ n of B எவ்வளவு, ஈஸி, 10 by 5. 1 5 is 5, 2 5s are 10. ஸோ the answer is 2. ஓகே, இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் இருக்குது 2 power mn. ரெண்டு, அதாவது A set to A to set B, set A to a set of B அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் 2 power mn அந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். ஸோ அதுதான் நம்மளுக்கு 1024ன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த mn அப்படிங்கிறது வந்துன்னா நம்பர் ஆஃப் A இன்ட்டு நம்பர் ஆஃப் B தான். ஸோ நம்பர் ஆஃப் A நம்மளுக்கு கொஷின்லேயே தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் B அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அந்த 2 power அப்படிங்கிறது தான் இங்கே ஃபஸ்ட்டு சம் மாதிரியே தான் இந்த 4th சம்மும், பட் இங்கே வந்து 2 powerல நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, 5th சம் பாருங்கள், வெரி ஈஸி ஒன். The range of the relations R is equal to x comma x squared. இதில் x is a prime number less than 13. x என்ன அப்படிங்கிறத கரெக்டாக பார்க்கணும். ஸோ x என்ன அப்படின்னா ப்ரைம் நம்பராக இருக்குது. ஓகேவா? லெஸ் தென் 13 விட கம்மியாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் தான் x. அப்போ அந்த ரேஞ்ச் ஆர் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ f of x equal to கொஷினை வச்சு நம்ம என்ன எழுதலாம், x square. f of x equal to x square. இதில் x வந்து என்ன அப்படின்னா ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பருங்கும் போது 1 கிடையாது, 2 உண்டு, 3 உண்டு, 4 கிடையாது, 5 உண்டு, 6 கிடையாது, 7 உண்டு, 8 கிடையாது, 9 கிடையாது, 10 கிடையாது, 11 உண்டு, 13 விட லெஸ் தென். ஸோ 11ஓட நம்ம முடிச்சுக்கணும். ஸோ இப்போ ஒவ்வொரு நம்பரையும் நம்ம வந்து எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த கிடைக்கக்கூடியது தான் அந்த ரேஞ்ச். என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 2 போடுவோம். அப்போது 2 ஸ்கொயர் என்ன வரும், 4. அதுக்கடுத்து 3 போடலாம். 3 ஸ்கொயர் என்ன வரும், 9. அதுக்கடுத்து 5 போடலாம். ஸோ 5 ஸ்கொயர் என்ன வரும், 25. அதுக்கடுத்து 7 போடலாம். 7 ஸ்கொயர் என்ன வரும், 49. அடுத்து லாஸ்ட் ஒன் 11 போடலாம். ஸோ 11 ஸ்கொயர் என்ன வரும், 121. ஸோ த ரேஞ்ச் என்ன கிடச்சிருக்கு, 4, 9, 25, 49, 121. ஸோ திஸ் ஆன்சர் இஸ் சி. ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் சம், 6th சம் போகலாம். இஃப் the ordered pair a plus 2, 4 and 5, 2a plus b are equal. ரெண்டு ஆர்டர் பார் ஈக்குவல். அப்போ a, bயை கண்டுபிடிங்க. அப்புறம் ரெண்டு ஈக்குவலாக நம்ம ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். ஸோ a + 2, 4ம் 5, 2a + bயும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டை ஈக்குவல் பண்ணி நம்ம ab கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு a + 2வையும் 5ஐயும் ஈக்குவல் பண்ணலாமா? a + 2 is equal to 5. அப்போ a என்ன வரும், 5. இங்கே இருக்க 2 இங்கே போகும்போது -2. ஸோ a is equal to 3 வரும். ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் டி. ஏன்னா ஏக்கு 3ங்கிறது கிடச்சிருச்சு. இஃப் யூ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஏ கம்பேர் பண்ண மாதிரி அடுத்ததையும் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணணும். 4 is equal to 2a + b. b கிடச்சிரும், அதுக்காக தான்
4 is equal to 2 into 3 plus b. So 4 is equal to 6 plus b. So b is equal to 4 minus 6. So minus 2 தான் வரும். 4லேருந்து 6 மைனஸ் பண்ணோன்னா minus 2 வரும். So the answer is 3, minus 2. இதான் 6th sum. Then 7th sum பார்க்கலாம். Let n of a is equal to m and n of b is equal to n. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. Then the total number of non-empty relations, அதாவது ரிலேஷன்ஸ், நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி தான். 2 power mn. இதுக்கு முந்தின ஒரு சப்ல பார்த்தோம் இல்லையா, நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் 2 power mn. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் நான் எம்டி ரிலேஷன்ஸ். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், தட் கேன் பி டிஃபைன்டு ஃப்ரம் ஏ டு பி. ஒரு ஃபங்க்ஷன் ஏலேருந்து பிக்கு வந்து ரிலேஷன்ஸில் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து 2 power mn. ஓகேவா, நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஃபார் ஏ டு பி அப்படிங்கிறது mn, 2 power mn. இதே நான் எம்டி ரிலேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் இதில் இருக்குது. நான் எம்டி அப்படின்னாலே 2 power mn கூட 1 மைனஸ் பண்ணிடணும். ஸோ அதுதான் ஆன்சர் சி. ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன், 8th ப்ராப்ளம். இஃப் a, 8, 6, b represent an identity function. இது ஒரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னு கொடுத்துருக்காங்க. தென் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஐடென்டிட்டி அப்படின்னாலே ஒரே மாதிரி இருக்குது, ஒன்று தான் அப்படின்னு. இப்போ ஏங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இங்கே பிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா இங்கே ஏ இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே வந்து 8 இருக்குது, இங்கே வந்து பி இருக்குதுன்னா இது ஒரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். அப்படின்னா நம்ம வந்து எப்படி எடுக்கணும்னா இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்குது, இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்குது அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். அப்படி பார்த்தா அப்போ ஏக்கு என்ன தான் வரும், 8 இருந்தால் தான் அது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக இருக்க முடியும். ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க இது ஒரு ஐடென்டிட்டினா. அப்போ ஏ என்னவாக தான் இருக்கும், 8 தான் இருக்கும். அதேமாதிரி பி என்னவாக தான் இருக்கணும், 6 தான் இருக்கணும். ஸோ 8, 6 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ஓகே, அடுத்து 9th sum. Let a is equal to 1, 2, 3, 4 and b is equal to 4, 8, 9, 10. Then the function f is a tends to b. Okay, so given by f is equal to எப்படி பண்ணியிருக்காங்கன்னா 1, 4, 2, 8, 3, 9, 4, 10. அப்போ இது வந்து என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும், மெனி டு ஒன் ஃபங்க்ஷனாக, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக, 1 to 1 ஃபங்க்ஷனாக, இன்டூ ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதுக்கு வந்து என்ன செய்யலாம், ஆரோ டயக்ராம் வரையலாம். இப்போ இது ஏ, இது பி. ஏ எழுதுவோம் 1, 2, 3, 4. இங்கே 4, 8, 9, 10. அப்போது இதனுடைய ரிலேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. எஃபோட ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 1, 4. அப்போ 1க்கு நம்ம 4 வரையணும். 2, 8. அப்போ 2க்கு 8 வரையணும். 3, 9, 4, 10. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ். ஸோ திஸ் இஸ் a 1 to 1 ஃபங்க்ஷன். அப்போ இதுக்கு பார்த்தாலே என்ன தெரியுது, 1 to 1 ஃபங்க்ஷன்னு தெரியுது. ஸோ த ஆன்சர் இஸ் சி. சேம். ஓகே, இப்போ 10th sumல வந்து if f of x equal to 2x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க அண்ட் g of x equal to 1/3x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் f of g of x is கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து சிம்பிளாக தான், நம்ம 2 mark sumலலாம் செய்கிற அதே மெத்தடில் செஞ்சாலே ஆன்சர் வந்துடும். ஸோ f of g of x கண்டுபிடிக்க போகிறோம். ஈஸியான மெத்தட், நம்ம ஆல்ரெடி இதுக்கான ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். f of g of x எப்படி எழுதுகிறோம், f of g of x. ஓகே, இதில் f of g of xக்கு என்ன எழுதணும், 1/3xன்னு எழுதணும். இதே அதுக்கு f of xனால் என்ன எழுதணும், 2 into 1/3x the whole squareன்னு எழுதணும். அவ்வளோதான். 2 into 1/3 ஸ்கொயர் இருக்கும்போது 9x². ஸோ ஆன்சர் என்ன வரும், 2/9x². ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, இதுதான் 10th. 11th என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா. ஸோ வெரி ஈஸி ஒன். இஃப் எ ஃபங்க்ஷன் இஸ் a tends to b இஸ் எ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்னது, பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் n of b is equal to 7ன்னு கொடுத்துருக்காங்க. தென் n of a எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் ஆப்ஷன் ஆன்சர் கொடுத்துருக்காங்க.
இதில் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவ். அப்போ நம்மளுக்கு நல்லா தெரியணும் ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா அதில் வந்து என்ன அப்படின்னா எலமெண்ட்ஸ் இன் ஏவும் எலமெண்ட்ஸ் இன் பியும் ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த கண்டிஷன் தெரிஞ்சால் நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அப்போது என் ஆஃப் ஏ 7 கொடுத்துருக்கிறதுனால என் ஆஃப் பி எவ்வளோ தான் வரும்? ஆல்சோ 7. த ஆன்சர் இஸ் 7. ஏன் அப்படின்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் வந்து ஏல இருக்கிற எலமெண்ட்ஸும் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸாக தான் இருக்கணும். ஓகேவா? ஓகே, இதுதான் இந்த 11th சம். தென் 12th சம் பார்க்கலாம். ஸோ லெட் எஃப் அண்ட் ஜி பி த டூ ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன்டு பை. 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷனும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்ன சம் செஞ்சோமோ அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் ஸ்டெப்பு வந்து ஃபாலோ பண்ணி செய்யணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் எடுக்கணும். அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கும்போது ஜி ஆஃப் எக்ஸில் என்ன இருக்குது? 0 போடணும், 1 போடணும், 2 போடணும், -4 போடணும், 7 வரை போடணும். ஒவ்வொரு ஜி ஆஃப் எக்ஸும் கண்டுபிடிக்கும் போது ஒவ்வொரு எஃப் ஆஃப் எக்ஸும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வரும் இல்லையா? அதை வச்சு வர்றது தான் நமக்கு ஆன்சர். கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஃபஸ்ட்டு என்னது? 0. அப்போ என்ன வரும்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 0 அப்படின்னா ஆன்சர் எவ்வளவு? 2. தென் எஃப் ஆஃப் 2 அப்படின்னா ஆன்சர் எவ்வளவு? 0. இப்படி தான், இதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 1 என்ன வரும்? எஃப் ஆஃப் 0 வரும். அப்போ எஃப் ஆஃப் 0 எவ்வளவு? 1. இதே மாதிரி எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 2 போடுவோம். அப்போ இங்கே எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 2க்கு என்ன வருது? எஃப் ஆஃப் 4 வரும். எஃப் ஆஃப் 4 இங்கே என்ன இருக்குது? 2. ஓகேவா? இப்போ இதே மாதிரி 2 வரும்போது -4ம் 7ம் போடணும். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் -4 போட்டால் என்ன வரும்? எஃப் ஆஃப் 2 வரும். எஃப் ஆஃப் 2 என்னது? 0 தான். அதே மாதிரி எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 7 என்ன கிடைக்கும்? எஃப் ஆஃப் 0 கிடைக்கும். எஃப் ஆஃப் 0 1. ஸோ 0 1 2 0 1 2ன்னு ரிப்பீட்டடாக வருது. ஸோ த ரேஞ்ச் ஆர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2 இதுதான் ரிப்பீட்டடாக வரப்போகுது. ஸோ த ஆன்சர் இஸ் டி. ஓகேவா? ஸோ இது இந்த சம். அடுத்தது 13th சம். வெரி ஈஸி ஒன். இதுவுமே எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 + x² கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 + x². தென் இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள். எக்ஸும் இருக்குது, ஒய்யும் இருக்குது. ஸோ நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸும் எடுத்துக்கணும், இதே ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய எஃப் ஆஃப் ஒய்யும் எடுத்தால் தான் இந்த கண்டிஷனில் எது கரெக்டாக இருக்குங்கிறத நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 + x². அப்போ அதே மாதிரி எஃப் ஆஃப் ஒய் அப்படிங்கிறது என்னது தான்? ரூட் ஆஃப் 1 + y². ஸோ இந்த கண்டிஷன் படி பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய் வேணும், எஃப் ஆஃப் எக்ஸையும் எஃப் ஆஃப் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய டேர்மும் வேணும். இந்த 2 டேர்மும் நம்ம வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது ஈக்குவலாக இருக்கா, இல்லை இது கிரேட்டர் தானாக இருக்கா, இல்லை இது கிரேட்டர் தானாக இருக்கான்னு நம்ம ஆன்சரில் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய் எப்படி எழுதணும்? ரூட் ஆஃப் 1 + x² y². முடிஞ்சிச்சு. இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் எப்படி பண்ணணும்? ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 + x² இன்ட்டு ரூட் ஆஃப் 1 + y². ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ளேயே 1 + x²ஐயும் 1 + y² மல்டிப்ளை பண்ணணும். எப்படி வரும்? ரூட் ஆஃப் 1 + y² + x² இன்ட்டு 1 x², தென் x² y². ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யையும் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் இந்த 2 ஆன்சரையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் இருக்க டேர்ம் இதில் இருக்குது. 1 + x² y² இருக்குது. அதை தாண்டி என்ன இருக்குது? 2 விஷயத்தை ஆட் பண்ணுறோம், x² + y². அப்போ கண்டிப்பாக இந்த வேல்யூ தான் அதிகமான வேல்யூவாக இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யை விட எது தான் அதிகமாக இருக்கும்? எத்தனார் ஈக்குவல் இது சின்னதாக இருக்கும். இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் தான் அதிகமாக இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் சி. ஓகே.
ஓகே. தென் 14th சம் என்னது கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இஃப் ஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷனோட ரேஞ்சு கொடுத்துருக்காங்க 1,1 2,3 3,5 4,7ன்னு இஸ் எ ஃபங்க்ஷன் கிவன் பை ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கன்னா ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா. ஓகே. தென் த வேல்யூஸ் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா விட்டு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 2 கான்ஸ்டன்ட் வேல்யூ கேட்டிருக்கிறதுனால இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 2 வேல்யூவை எடுத்து இதில் எக்ஸுக்கு 1 அப்படின்னா ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி எக்ஸுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3. இந்த மாதிரி ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த 2 ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணாலே ஆல்ஃபா பீட்டா கிடச்சிரும். எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1,1 அப்படிங்கிறதுனால ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா தானே. இதில் எக்ஸுக்கு பதிலாக 1, அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸுக்கும் 1. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இதுதான் ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி செகண்ட் ஒன் 2,3 அப்படிங்கிறதுல வந்து ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 3 போடணும். ஆல்ஃபா இன்ட்டு 2 ப்ளஸ் பீட்டா. ஸோ 3 இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும். இது செகண்ட் ஒன். ஓகே. இப்போ நம்ம 1ஐயும் 2வையும் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எப்படி வருதுன்னு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 3 இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ நம்ம வந்து 1லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே -2 இங்கே -1 ஆல்ஃபா ப்ளஸ் 0ன்னு வரும். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 வந்துருச்சு. இப்போ இந்த ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இன் ஈக்குவேஷன் 1ல். ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் பீட்டா. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 - 1. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? அது 2வா. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு -1 வரணும். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 தானே சப்ஸ்டியூட் பண்ணணும். சாரி 2 ப்ளஸ் பீட்டா. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 - 2. ஸோ த ஆன்சர் இஸ் -1. ஓகே. ஸோ த ஆன்சர் இஸ் -1. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2, பீட்டா இஸ் ஈக்குவல் டு -1 மீன்ஸ் ஆன்சர் பி. ஓகே. தென் லாஸ்ட் ஒன் இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய லாஸ்ட் சம் வெரி ஈஸி ஒன் என்னன்னு பாருங்கள். த ஃபங்க்ஷன் f of x equal to x plus 1 the whole cube minus x minus 1 the whole cube. இந்த ஃபங்க்ஷன் வந்து லீனியராக, கியூபிக்காக, ரெசிப்ரோக்கலாக, குவாட்ரேட்டிக்காக கேட்டிருக்காங்க. அது எப்படி ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? f of x equal to x plus 1 the whole cube minus x minus 1 the whole cube. ஸோ அதாவது இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a plus b the whole cube a minus b the whole cube. இந்த ஃபார்மேட்டில் உள்ள ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சு அதை சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஸோ a plus b the whole cube நான் எப்படி எழுதலாம்? a cube plus 3a squared b plus 3ab square plus b cube. அதே மாதிரி இங்கே மைனஸ்க்கு a cube minus 3a squared b plus 3ab squared minus b cube. இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, படித்த ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை இப்போ இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 the whole cube எப்படி எழுதலாம்? இதே ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் 3x இன்ட்டு 1 ஸ்கொயர் 1 தான், ப்ளஸ் 1 க்யூப் 1 தான். அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 1 the whole cube அப்படின்னாலும் எக்ஸ் க்யூப் மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x minus 1. ஓகே. இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 the whole cubeலேருந்து எக்ஸ் மைனஸ் 1 the whole cube சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்படியே எழுதிடலாம். ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1. மீதி எல்லாமே மைனஸ் பண்ணுறதுனால சைன் எல்லாமே மாறும். மைனஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 1. ஸோ எக்ஸ் க்யூபுக்கு எக்ஸ் க்யூப் கேன்சல் ஆயிடுது. 3x ஸ்கொயர் 3x ஸ்கொயர் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 3xக்கு மைனஸ் 3x கேன்சல் ஆயிடுது ப்ளஸ் 2. ஸோ இதிலே பார்த்தா தெரியுது இது வந்து ஸ்கொயரில் இருக்குது. ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் குவாட்ரட்டிக். ஏன்னா பவரில் 2 இருக்குது. ஆன்சரில் பவர் நம்மளுக்கு 2ல் கிடச்சிருக்குது. ஸோ இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா?
ஓகே எப்படி செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்க இல்லையா? ஓகே தேங்க்யூ.